சந்திச்சிட்டோம்ல அத எல்லாம் சந்திச்சிடும். அதெல்லாம் நறுக்கு நறுக்குண்ணா உண்மையே ஒரு என்டர்டைனிங்கா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே உண்மையே அது ஒரு எவ்வளவு எனக்குலாம் ஏகப்பட்ட கஷ்டம். அவங்க கொஞ்சம் உடம்பு முடியாது, எங்க வீட்டுக்கார் பெட் பேஷண்ட் தான். சரிக்கா 5 வருஷம் ஆயிடுச்சு. சரிக்கா கடவுள் காப்பாத்தி நல்லபடியா வச்சிருவாரு, கவலைப்படாம இருங்க. உங்களோட பாத்துட்டு தான் அடுத்து இவங்க அம்மாவை பார்த்தேன். சரி சரி ஒரு தடவைனாலும் நம்ம வரணும்னு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசம் போராட்டம். எனக்கு இங்க வரணும்னு பரவாயில்ல, கரெக்டா சேர்ந்துட்டு பாருங்க அந்த டயத்துல. பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்க்கா. நீங்க வந்ததுல இப்படி சொன்னதுல அம்மா பார்த்ததுல இந்த கோயிலை பத்தி பேசுறது ரொம்ப சந்தோஷம். ஆமா, எல்லாருக்கும் நல்ல உள்ளத்தோட நன்மையை நினைச்சா மலைவாழ் மக்களுக்கு நிறைய உதவி. கண்டிப்பா 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 நம்ம நினைக்கிறது மாதிரி இல்ல. நாளை இப்ப கேரளால இருந்து இவ்வளவு தூரம் வரணும்னு 14 மணி நேரம் டிராவல் பண்ணி வரேன். எதுக்கு வரேன்னா அந்த அம்மாவோட அந்த பாசம் நிறைய இங்க வந்து இல்ல இல்ல இங்க பாருங்க, ஒரு 10 ரூபாய்க்கு கடுகு பாயிட்டு வாங்கிட்டு தான் சந்தோஷம், சும்மா வந்தாலும் சந்தோஷம் தான். இங்க அப்படி இல்ல, அந்த ஏழை மக்களோட கஷ்டம் எனக்கும் தெரியும். ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா மாசம் ஒரு என்னோட பங்களிப்பு ஏதால என்னால முடிஞ்சதை நான் சொல்லுவேன். நான் பாத்துருக்கேன் 250 ரூபாய் மாசம் 250 ரூபாய் கொடுக்கறது. 250 ரூபாய்க்கு சும்மா நீங்க 250 ரூபாய் சும்மா சாதாவா? 250 ரூபாய்க்கு 5 கிலோ அரிசி வாங்கலாம்க்கா, 25 பேர் சாப்பிடலாம். நீங்க அப்படி நினைக்க வேணாம். 10 ரூபா கொடுத்தாலும் 1 ரூபா கொடுத்தாலும் இல்லம்மா, சும்மாவே அம்மா வந்து பாத்துட்டு சாப்பிட்டு சாமி. அதான் ஆமா கண்டிப்பா. ஏன்னா என் தாய் உள்ள கூப்பிடையில எனக்கு 1 ரூபாய் காயினை கொடுத்துதான் உள்ள கூப்பிட்டா. நம்மளால நம்மளோட பங்களிப்பு மாசம் ஏதோ ஒண்ணு இருக்கணும்ட்டு தான் நான் அதுல இருந்து தான் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். அது பெருமை சொல்ல ஓடி ஓடி 50 மாடியை கட்டி வாழ்ந்தாலும் தூக்கிட்ட போறோம். அது நம்ம இறந்த பின்னாடி வாழ்ந்தது எப்படியோ வாழ்ந்துட்டோம். நீங்க இறக்கும் போது 4 பேர் சொல்லணும், 4 பேர் கண்ணீர் விடுறாங்க பாருங்க. அந்த இறப்புக்கு தான் அர்த்தம் இருக்கு, அந்த இறப்புக்கு தான் அர்த்தம் இருக்கு. சும்மா அவனா செத்துட்டு தொலைன கூடாது. பரவாயில்ல, அவங்க இருக்கும்போது ஏதோ ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தாங்களே, நம்மளோட அன்ப ஆதரவா பேசுறாங்களே, நம்மளே அதுதான் பெருமைக்கா. ஏன் அழுகுறீங்க? நாங்க எல்லாம் இருக்கோங்கக்கா, அவருக்கு எந்த குறையும் வராது. நல்லபடியா நாம காப்பாத்திடுவோம். நாங்க எல்லாம் இருக்கோம்ல, எல்லாரும் சாமி கும்பிடுவோம், நல்லதே நினைப்போம், நல்லாவே இருப்போம். ஆமா கண்டிப்பா வரேக்கா, வண்டிக்க வரேன். சரிக்கா சரி. அப்படியா? பண்ணப்பட்டியில எங்க சித்தப்பா, எங்க சித்தி, சின்னாடி பண்ண சித்தப்பா, எங்க சித்தி, 3 தங்கச்சிங்க, சக்தி சிவசக்தின்னு சொல்லி ஒரு பையன் இருக்காங்க. சித்தப்பா மாதிரி 50 வருஷம் அங்கிட்டு போய். ஆமா, அவரை தெரியும் உங்களுக்கு. சொன்னா குமார்ன்னு சொன்னாலும் எல்லாத்துக்குமே தெரியும். லாரி சொந்தமா லாரி வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், அவரை பார்த்தா தெரியும், நல்லா ஹைட்டு தான் இருப்பாப்ல. எங்க சொந்த சித்தப்பா அவரு, அது எங்க சொந்த சித்தி. ஆமா கண்டிப்பா வாங்க. கண்டிப்பா 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 வரேன். போகும்போது நம்பர் தரேன், அந்த வழி போனா கண்டிப்பா வரேன். சரி.